கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31 முதல் 39 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பரிசுத்த பவுல் அவர்கள் இந்த ரோமர் புஸ்தகத்திலே அவர் போதிக்கிறார். புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட ஒரே ஒரு புஸ்தகமாக இது இருக்கிற காரணத்தினாலே இதில் புதிய உடன்படிக்கை குறித்ததான தெளிவான போதனைகளை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். அதில் வசனம் வசனமாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த 8வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி நம்முடைய இரட்சிப்பு கடைசி வரை நிறைவேறும், எப்படி நிறைவேறும் என்று அவர் போதித்து கொண்டே வருகிறார். அதில் இடையிலே வரும்போது அந்த நேரத்தில் ரோமாபுரியிலே கிறிஸ்தவர்கள் பல பாடுகளை படுகிறார்கள். அந்த பாடுகளின் மத்தியில் அதை எப்படி நாம் சகிக்க வேண்டும், பாடுகள் ஏன் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வருகிறது என்பதை குறித்து அவர் போதித்து கொண்டே வருகிறார். மட்டுமல்ல, அந்த பாடுகளை வரப்போகிற மகிமைக்கு அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக பாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ரொம்ப சாதாரணமான விஷயம், வரப்போகிற மகிமை அவ்வளவு பெரிதான மகிமை என்பதை அவர் போதிக்கிறார். ஆகையினாலே அதை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக நம் ஆண்டவரை வரக்கூடிய பாடுகளை சந்தோஷமாக சகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பாடுகள் என்னவென்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளைத்தான் அவர் சொல்லுகிறார். சுவிசேஷம் அறிவிப்பதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பாடுகளை தான் சொல்லுகிறாரே தவிர வியாதியினால் வரக்கூடிய பாடுகளையோ, தரித்திரத்தினாலே வரக்கூடிய பாடுகளையோ, பாவ சாப கட்டுகளினாலே வரக்கூடிய பாடுகளையோ அவர் சொல்லவில்லை. இதை போதித்து கொண்டே வரும்போது மீண்டும் அவர் சொல்லுகிறார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று. அப்போது தடைகள் வரலாம், வராமலும் போகலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வராமலும் போகலாம். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. செய்யின்னு சொன்னதை செய்யணும், செய்ய வேண்டான்னு சொன்னதை செய்யக்கூடாது, தெளிவான வெளிப்பாட்டோடு அதை செய்ய வேண்டும். அப்போ தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும்போது நமக்கு தீமைகள் வரலாம், அந்த தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுவார். அதுதான் அந்த வசனம், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார், நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதை இந்த வசனத்தின் ஆதாரத்தை வச்சு தான் என்ன செய்கிறோம் நாம் சொல்கிறோம். பல வசனங்கள் இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லவர் என்று சொல்லும்போது அவர் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன் என்கிற அர்த்தம். அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனிடத்திலே, ஆகையினால் நாம் அன்பு கூறுகிறோம். அப்படிப்பட்ட நமக்கு நன்மைகள் உண்டாகும். தீமைகளே ஒருவேளை பிசாசு மூலமாய் வந்தாலும் தீமை ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மையாக மாற்றுவார். அப்போ இந்த பகுதி, இந்த 31 39 வசனங்கள் விசுவாசிகளுடைய பூரண இரட்சிப்பின் நிச்சயத்தை தேவன் பரிசுத்த பவுல் அவர்கள் போதிக்கிறார். விசுவாசிகளுடைய பூரண இரட்சிப்பின் நிச்சயம், அதை குறித்து தான் இங்கே அவர் போதிக்கிறார். அதில் 6 கேள்விகள் உண்டு. இதில் பரிசுத்த பவுல் அவர்கள் 6 கேள்விகளை நம்மிடத்தில் வைக்கிறார். போன வாரமே அது குறித்து சொன்னேன். முதலாவது கேள்வி 31வது வசனத்தில்,
இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இது முதல் கேள்வி. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ரெண்டாவது கேள்வி, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி 32வது வசனத்தில், சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி 33வது வசனத்தில், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படின்னு நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி 35ஆம் வசனத்தில், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அடுத்து ஆறாவது கேள்வி 35லிருந்து 37 வசனங்களில், குறிப்பாக 36வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன். அப்போ மொத்தம் 6 கேள்விகளை கேட்டு இங்கே போதிக்கிறார். இந்த 6 கேள்விகளை நாம் சுருக்கி போதிப்பதற்கு வசதியாக 4ஆக மாற்றுகிறோம், 4 சவால்களாக மாற்றுகிறோம். என்னது 4 சவால்கள் அப்படின்னா, முதலாவது 31வது வசனத்தில், அதன் அடிப்படையில் உலகத்திலே இந்த இரட்சிப்பு நிறைவேறாமல் இருக்க வேறு ஏதாவது வல்லமையுள்ள சக்திகள் இருக்கிறதா? அதாவது உலகத்தில் நம்முடைய இரட்சிப்பு நிறைவேறாமல் இருப்பதற்கு அல்லது அதை தடுப்பதற்கு உலகத்தில் வேறு ஏதாவது சக்திகள் இருக்கிறதா என்றால், தேவனை விட வல்லமையான சக்தி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ரெண்டாவது சவால் என்ன அப்படின்னா, 32வது வசனத்தில், பிதாவினுடைய அன்பு குறைந்து போக அல்லது அற்றுப்போக வாய்ப்பு உண்டா? அதாவது ஆரம்பத்தில் இருந்த இரட்சிப்பின் ஆரம்பத்தில் இருந்த பிதாவினுடைய அன்பு போக போக நம்மீது இருக்கிற அன்பு குறைந்து போவதற்கோ அல்லது அற்று போவதற்கோ வாய்ப்பு உண்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கண்டிப்பாக என்ன செய்கிறார்? தருகிறார். ஆகவே பிதாவுடைய அன்பு குறைய வாய்ப்பே இல்லை. அன்பு இருக்கிற இடத்துல சந்தேகம் இருக்காது, சந்தேகம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அப்போது இரட்சிப்பு நிச்சயமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். காரணம், தேவனுடைய அன்பு மாறாதது. நம்முடைய அன்பு ஒருவேளை மாறலாம், தேவ அன்பு ஒரு நாளும் மாறாதது. 32வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனம் தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இது யாருமே செய்ய முடியாத ஆண்டவரை தவிர, நம்ம ரட்சிப்பது பாவ சாப கட்டுக்களிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து நம்ம விடுவிப்பது என்பது எந்த மனிதனாலும் வேறு எந்த ஒரு சக்திகளினாலும் செய்ய முடியாத ஒன்று. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பை நமக்கு பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனையே பலியாக கொடுத்து செய்வார் என்றால், மற்ற காரியங்களே, அதாவது அவருடைய விருப்பத்தின்படி நாம் விரும்பி கேட்கிற மற்ற காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஏன்னா நாம் எதை கேட்டாலும் அவர் செய்கிறார் என்று வசனம் சொல்லும்போது சிலர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, என்ன வேணால் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும், அவருடைய விருப்பத்தின்படி கேட்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை கேட்டால் கிடைக்காது. அப்போ அவருடைய விருப்பத்தின்படி, பிதாவுடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னு சொல்லி நம்ப முடியும்? பெரிதான ரட்சிப்பையே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்தாரு? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே பலியாக கொடுத்து நம்ம என்ன செய்தார்? நம்ம மீட்டெடுத்தார். அதையே செஞ்சவர். மற்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுதான் பெரிய விஷயம். இதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய போதிக்கிற முறை. அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன சொல்றாரு? நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். இது உண்மை. இப்படி பிதா நம்மேல் வைத்த அன்பை காட்டினார். இந்த செயலின் மூலமாக காட்டினார். அப்போ பாவிகளாக இருந்த நாம்
நீதிமான்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மாற்றப்பட்டிருக்கிறோம். இதுவே நடக்கும்னா அவராலே முழுமையான ரட்சிப்பை நாம் அடைவது அதிக நிச்சயம். அதாவது ரட்சிப்பின் பூரண நிச்சயத்தை பேசுகிறார். இங்கே ரட்சிப்பின் ஆரம்பத்தை ஆண்டவரால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த ரட்சிப்பினுடைய பூரண நிச்சயத்தை முடிவையும் ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி தான் ரோமர் 8 அவர் போதிக்கிறார். முன்னறிந்து, முன்குறித்து, அழைத்து, தெரிந்து கொண்டு, மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ மகிமைப்படுத்துகிறார் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? அதை செய்ய போகிறார். மீண்டும் வாசிக்கலாம் 32வது வசனம், ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று தமிழில் வருது. மூல பாஷையான கிரேக்க மொழியில் ஷியோர்லி என்கிற வார்த்தை முன்னாடி ஆட் ஆகுது. நிச்சயமாக என்கிற வார்த்தை அதில் வருது. அப்போ என்ன அர்த்தம்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை கொடுத்தவர் நிச்சயமாகவே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுவார். இதுதான் மூல பாஷையில் அதனுடைய அர்த்தம். இதில் அருளாதிருப்பது எப்படின்னு ஒரு கேள்வியோடு கொண்டு வர்றாரு. ஆனால் மூல பாஷையில் நிச்சயமாக மற்ற காரியத்தை நமக்கு தருவார். அப்போது ஷியோர்லி என்கிற வார்த்தை, நிச்சயமாக என்கிற வார்த்தை இந்த 32வது வசனத்திலே ஆண்டவரால் கிரேக்க மொழியிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நாம் சந்தேகப்படும்படி நமக்கு உண்டாக்கி கொண்டே இருப்பான். ஆண்டவர் நம் மீது அன்பு வச்சுருப்பார், எல்லாமே கரெக்டாக அவர் சைடு எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆனால் திடீர்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? உண்மையிலேயே ஆண்டவர் என் மேலே அன்பாக தான் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பான். யார்? பிசாசு. அதனால தான் பரிசுத்த பவுல் அவர்கள் தேவனுடைய அன்பை குறித்து போதிக்கும் போது பல காரணங்களை எடுத்து தேவ அன்பு மனித அன்பை போல இல்லை, அது பூரணமானது என்று போதிக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரசங்கியார் தேவையில்லை. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்வதற்கு ஒரு பிரசங்கியார் தேவையில்லை. நேற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் போதும், ஒரு விசுவாசி போதும். ஆனால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்ற வாக்கியத்தை நிரூபிக்கக்கூடிய ஆதாரமான வசனங்களை பேசுவதற்கு பிரசங்கியார் தேவை. வெறும் வாக்கியத்தை சொல்லிட்டு போகிறது யாரும் சொல்லிடலாம். ஆனால் நான் சொன்னது உண்மைன்றதை நிரூபிக்கக்கூடிய வசன ஆதாரங்களை எடுத்து வைப்பதற்கு பிரசங்கியார் கண்டிப்பாக வேணும். வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்கள். மெய்யாகவே நாம் அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒரு நியாய தீர்ப்பு, ஆக்கினை அவர் மேல் வந்தது. அதாவது நாமும் பிதாவும் எதிரிகளாக இருக்கிறோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. இப்போ பிதாவை நம்மை ஒப்புரவாக்கணும் அப்படின்னா நாம் பாவிகள். அப்போ நமக்கு பாவத்திற்கான தண்டனை நாம் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் பிதா கூட ஒப்புரவாக முடியும். அந்த நாம் செய்த மீறுதல்களை அக்கிரமத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு பிதாவையும் நம்மையும் கல்வாரி சிலுவையிலே ஒப்புரவாக்கி விட்டார். அதுதான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேலையை, நம்முடைய தண்டனைக்கு, நம்முடைய பாவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இந்த மிகப்பெரிய செயலை, பிதாவை நம்மை ஒப்புரவாக்கக்கூடிய செயலை அவர் செய்து விட்டிருக்கிறார். ஆகையினாலே அவருடைய தழும்புகளால் என்னன்னு குணமாகிறோம்.
குணமாகிறோம். ஏன்னா இது எங்கே சொல்லப்படுது? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு ஏசாயால சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தழும்புகளால் குணமாகி குணமாகிறோம். ஏன்னா இன்னும் இயேசு கிறிஸ்து வரல இவர் சொல்லும்போது. அதே பேதுரு சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? அவருடைய தழும்புகளால் குணமானோம். பாஸ்டன்ஸ்லாம் சொல்லுவார். ஏன் அப்படி? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் அவர் எழுதுறார். அப்போ இதையெல்லாம் யார் செஞ்சது? இவ்வளோ பாடுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டாரு, நமக்காக பட்டாரு, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஏன் அவர் படணும்? இவருக்கு அவரை யார் இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்தது? சிலுவை பாடுகளுக்கு அவரை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா, 6வது வசனம் வாசிப்போம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ இங்கே கர்த்தர்னு சொல்கிறது யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல், யார் மேலே? இயேசு கிறிஸ்துவின் மேல். அப்போ இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போனது பிதாவாகிய தேவனா, ரோமர்களா, யூதர்களா? பிதாவாகிய தேவன். நாமெல்லாம் எப்படி இருந்தோமா? வழி தப்பி ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் தன் வழியிலே இருந்தோம். கர்த்தர் தான் நம்முடைய அக்கிரமத்தை இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். அதிலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். போதும், இங்க தெளிவாகவே சொல்லிட்டாரு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. அப்ப கர்த்தர்ன்றது யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவனோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார். இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு. அப்ப இந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது, அவரை ஒப்பு கொடுத்தது யார் செய்த வேலை? பிதாவாகிய தேவன், ரோமர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் ஒரு கருவிகள், மனிதர்கள் எல்லாம் ஒரு கருவிகள் தானே தவிர அவர்கள் ஏதோ பெரிய பிளான் பண்ணிலாம் அதை செஞ்சிடல. இதை முழுக்க செய்தது யாரு? பிதாவாகிய தேவன். யோவான் 19வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறிய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பிலாத்து முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேசுகிறார். நீ என்னோட பேசுகிறது இல்லையா? ஏன் என் கூட பேச மாட்டேற? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா என்னைய நீ என்ன செய்ய முடியாது, இப்படி நிற்க வச்சு விசாரிக்க முடியாது. ஆனபடினாலே என்னையும் இடத்துல ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. யூதாச சொல்றார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீர் என்ன நினைக்கிறீர்? உமக்கு ரொம்ப பெரிய அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீரு? கிடையாதுப்பா. பரலோகத்திலிருந்து என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நீர் என்னை என்ன செய்ய முடியாது, இப்படி நிற்க வைக்க முடியாது, விசாரிக்க முடியாது, கேட்க முடியாதுன்ட்டார். அப்போ பிதா என்னை உன்னிடத்திலே ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதனால தான் நீ என்னை சிலுவையில் அறையவோ அல்லது விடுதலை பண்ணவோ முடியும். உன் இஷ்டத்துக்கு நீ எதையுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுது இது முழுக்க முழுக்க பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது ஆண்டவருக்கு தெரியும். பிதா ஏன் இதை செஞ்சார்? நம் மீது வைத்த அன்பு. நாம் அவருக்கு ஒரு பிள்ளை, அதான் அடிக்கடி சொல்லுவேன், அவருக்கு ஒரு பிள்ளை பத்தலை, பல பிள்ளைகள் வேணும்னு நினச்சாரு. அதனால ஒத்த பிள்ளை என்ன செஞ்சார்? பலியாக கொடுத்தார். அப்போ பிதா நம் மீது வைத்த அன்பை இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்ததன் மூலம் விளங்க பண்ணினார். அப்போ பிதா நம் மீது வைத்த அன்பை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது?
சந்தேகப்படவே கூடாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22-23 வசனங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இங்கே பேதுரு எழுதும் போது அதே காரியத்தை தான் சொல்கிறாரு பாருங்க. இஸ்ரவேலரே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நசரேனாகிய இயேசுவை கொண்டு பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களை அடையாளங்களையும் நடப்பித்தார். அவைகளினாலே அவரை அவர் வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, இங்கே தேவன் என்பது யாரை குறிக்குது? பிதாவை குறிக்கிறது. பிதா நிர்ணயித்திருந்த, அப்போ பிதா ஏற்கனவே போட்ட பிளான், அவருடைய முன் அறிவின்படி அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தணும். அவ பிதாவினுடைய தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய முன்னறிவு, அதுதான் அவர் சொல்றார். பேதுரு எழுதும் போது அதான் சொல்றார். அப்ப தேவனுடைய முன்னறிவு, தேவனுடைய ஆலோசனையின்படி நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 24-28. 24 முதல் 28 வசனங்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரங்கள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்போ இங்க பேதுருவும் யோவானும் சிறைப்பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது என்று, இயேசுவை பிரசங்கம் பண்ணக்கூடாதென்று எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஜனங்கள் எல்லாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. சங்கீதத்தை கோட் பண்ணி அவங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். புறஜாதிகள் கொந்தளித்து, சங்கீதத்தில் எப்படி வரும்? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அதை சொல்லி கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும், அங்கே என்ன வரும்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எளிமை என்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அங்கே வரும். இங்கே கூட்டம் கூடி தேவரீர் உம்முடைய தாசனாகி தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அப்போ ஜெபம்னா, ஜெபம் இப்படி இருக்கணும். சூழ்நிலை மோசமாக தான் இருக்குது. பேதுருவும் யோவானும் விடுதலை ஆக்கப்பட்டுட்டாங்களான்னு இவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க இன்னும் ரீச் ஆகலை. அப்போ ஜனங்கள்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டில் இருக்க வசனத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க? அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறத பூரா பேசிக்கிட்டு இல்லை. அப்போ ஜெபம் எது தேவனுக்கு பிரியமான ஜெபம் அல்லது தேவன் விரும்புகிற ஜெபம் எது அப்படின்னா, வசனத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பைபிளில் இருந்து வசனத்தை எடுத்து அதை கோட் பண்ணி ஜெபிக்க தெரியணும். அதுதான் சரியான ஜெபம். அதுதான் பதிலை கொண்டு வரக்கூடிய ஜெபம். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவள் யாவையும் செய்யும்படி. அதாவது உம்முடைய கரம், உம்முடைய ஆலோசனை, இது என்னவா? முன்குறித்தவள் யாவையும் செய்யும்படி. அப்போ யாருடைய ஆலோசனை இது? ஜனங்களும் சொல்கிறாங்க இது தேவனுடைய ஆலோசனை, இது தேவனுடைய கரம் தான் அந்த காரியத்தை செஞ்சுச்சு. எந்த காரியத்தை? கல்வாரி சிறுவழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை
செய்தது யாராம்? தேவனுடைய கரம், தேவனுடைய ஆலோசனை, தேவன் முன்குறித்தவைகளை தான் என்ன செஞ்சுருக்காங்க. யார் செஞ்சது? 28வது வசனத்தில் சொல்கிறாரு, ஏரோதும் பொந்திய பிலாத்தும், இவங்க 2 பேரும் அதிகார வர்க்கம். அடுத்து சொல்கிறாரு புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும். இது சாதாரண வர்க்கம். அப்போது அதிகார வர்க்கமும் சரி, சாதாரண வர்க்கமும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நிற்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஆலோசனை. அப்போ பிதாவினுடைய கரங்கள் தான் கரெக்டாக சொல்லணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. பிதாவுடைய கரங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. ரோமர்கள் என்கிற மனிதர்கள் ஒரு கருவியாகத்தான் செயல்பட்டார்கள். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பவுல் இங்க எழுதும்போது சொல்றாரு, நாம் அவருக்குள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, பிதா எதிர்பார்க்கிற நீதியாகும்படி பாவமறியாத அவரை, பாவமறியாத இயேசுவை நமக்காக என்ன செய்தாராம்? அப்போ இங்க ரோமர்கள் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலை, யூதர்கள் அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை. அதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இது முழுக்க முழுக்க அவர்களுடைய திட்டம் கிடையாது, புறஜாதியுடைய திட்டம் கிடையாது, அல்லது இஸ்ரவேலுடைய திட்டம் கிடையாது, பிலாத்துனுடைய திட்டம் கிடையாது, ஏரோதுடைய திட்டம் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, அதாவது நீதிமானாகும்படி பாவமறியாத இயேசுவை நமக்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? பாவம் ஆக்கினார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாவம் ஆக்கப்பட்டார்னு சொல்லணுமே தவிர பாவியானார்னு சொல்லக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாவி என்பது அவர் பாவம் செஞ்சு அதனால பாவியாகிறது, அல்லது ஆதாம் ஏவாளுடைய வாரிசாக வர்றது. ஒரு மனிதனுடைய ஆணுடைய உதவியோடு அவர் அந்த பரம்பரையில் வர்றது. அப்படி வரும்போது என்ன ஆயிரும்? அவர் பாவியாகவே பிறப்பார். ஒரு பாவி இன்னொரு பாவிக்காக மறிக்க முடியாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர், பிதாவினாலே கல்வாரி சிலுவையிலே அவர் பாவம் ஆக்கப்பட்டார். அப்போ சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கொலோசியர் 2வது அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் பாவங்களினாலையும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அடுத்த வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க நம்மளை என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றத அதில் சொல்றார். முதலாவது, நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார். நம்ம என்ன செய்தார்? இயேசுவோடு கூட உயிர்ப்பித்தார். இது முதல் பாயிண்ட். 2வது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார். 3வது, நமக்கு எதிராக இருந்த சட்டங்களை, அதில் போடப்பட்டிருந்த கையெழுத்தை குலைத்து அதை சிலுவையிலே ஆணி அடித்தார். ஆணி அடித்தார்னா அந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். நமக்கு எதிராக இருந்த சட்டங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார். 4வது, துரைத்தனங்கள் அதிகாரங்கள், அதாவது எல்லாவற்றையும் உரிந்து மற்ற அதிகாரத்தை சொல்கிறார், வல்லமைகளை சொல்கிறார், பிசாசுடைய காரியங்களை. துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் என்ன செய்தாராம்? வெற்றி சிறந்தார். இதை செய்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை செய்ய வைத்தது பிதாவாகிய தேவன். அதுதான் பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பு. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துன்னு போது அவர் ரொம்ப அன்பான தேவன் நினைக்கிறாங்க. ஆனால் பிதாவை குறித்து யோசிக்கும் போது அவர் ரொம்ப கொஞ்சம் கடுமையான
நபர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அத்தனையும் பிதாவுடைய திட்டம். பிதா தான் ரொம்ப அன்பானவர். பிதா எப்படியோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல் சியோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தும் இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த வசனங்கள் எல்லாமே கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை பற்றின ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிற வசனங்கள். இதில் முதல் அந்த 4வது வசனத்திலே சொல்கிறாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும். மனிதர்கள் தான் இயேசுவை சிலுவைக்கு என்ன செஞ்சாங்க? தள்ளினார்கள். அதாவது செயல் வடிவத்தில் பார்க்கும்போது பிதாவினுடைய திட்டமாகவும் பிதாவினுடைய ஆலோசனையாகவும் இருக்கிற அதே நேரத்தில் இதை செயல் வடிவமாக்கினது யாருன்னா மனிதர்கள், ரோமர்கள், யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு தள்ளுறாங்க. தேவன் இதை ஏற்கனவே ஆலோசனை பண்ணி வைத்திருக்கிறார். இவங்க மூலியமாக இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பாருங்க, பேதுரு எழுதும்போது என்ன சொல்றாரு? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த நாங்கள் 15 தலைமுறையாக 10 தலைமுறையாக நாங்கள் கத்தோலிக்க இது பரம்பரை, நாங்கள் 15 தலைமுறையாக நாங்கள் இந்த பரம்பரை அந்த பரம்பரை. அதுதான் சொல்கிறாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. அது என்னது? வெட்டித்தனமான காரியம். ஏன்னா அதுக்கு வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வீணான நடத்தை நின்று, அது மட்டும் இல்லை, அழியக்கூடிய பொருட்களாக இருக்கிற வெள்ளி, பொன், இவைகளினால் நீங்கள் என்ன செய்யலை? மீட்கப்படவில்லை. பாவியாக இருந்த நீங்கள் நீதிமானாய் மாறி இருக்கிறீங்கன்னா வெள்ளியும் பொன்னாலும் என்ன செய்யலை? அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்கல. குற்றமில்லாத மாசு இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே தான் என்ன செஞ்சீங்க? மீட்கப்பட்டீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ நமக்கு விடுதலையை கொடுத்தது யாரு? வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, முன்னோர்களுடைய பாரம்பரியம் கிடையாது, அதெல்லாம் வீணான நடத்தைன்னு சொல்லிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் தான் என்ன செஞ்சிச்சு? வெளியேறப்பட்ட ரத்தம் தான் நம்மை மீட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்பாக, 2023 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரிக்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவர். அப்போ யார் அவரை இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்லி யார் ஐடியா பண்ணி வச்சது? பிதாவாகிய தேவன். தன்னுடைய சொந்த குமாரன், ஒரே குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக கொடுத்தார். அதுதான் பிதாவுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். இதை தத்ரூபமாக காமிக்கிறதுக்கு தான்
தேவன் ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலியிட சொன்னார். உன் புத்திரன் என்றும் பாராமல் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் இப்படிலாம் பேசுவார். அவன் ஏற்கனவே மனசு கஷ்டத்தில் இருப்பான். ஒத்த மகனை, ரொம்ப நாள் கழித்து பிறந்த மகனை, ரொம்ப வருஷம் கழித்து பிறந்த மகனை பலியிட சொல்கிறாருன்னு விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசில் கஷ்டம், பாரம் அந்த அளவுக்கு இருக்கும். இவர் பேசுகிறது எப்படி பேசுகிறாரு? உன் புத்திரன், உன் ஏக சுதன், உன்னோட ஒரே ஒரு பிள்ளை, உன்னோட செல்ல பிள்ளை அப்படின்லாம் பேசுகிறார். அப்போ இன்னும் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பலியிட போகும்போது அவனை கட்டி வச்சுட்டு கையை வெட்டுறதுக்கு கையை ஓங்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை நிறுத்துகிறார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட்டதாகவே அவர் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார். இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே பிதாவாகி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றினார். ஆகையினால தேவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. இப்போ இவ்வளோ வசனங்கள் நம்ம வாசித்திருக்கோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, பிதாவாகி தேவன் ரட்சிப்பின் ஆரம்பத்தில் நம்ம ரட்சிக்கும் போது எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறாரோ அதே அன்பு ஒரு நாளும் குறைகிறதும் இல்லை, அற்று போகிறதும் இல்லை. ரட்சிப்பு பூரணமாகிற வரைக்கும் அவர் நம் மீது என்ன செய்கிறார்? அன்போடு தான் இருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்தவர் மற்ற காரியங்களை கொடுக்காமல் இருப்பது எப்படி? இந்த வசனம்லாம் மனப்பாடமாக தெரியும். அவருடைய கருத்து உள்ளத்தின் ஆழத்தில் போய் பதிஞ்சு நிற்கும். அப்போ தான் ஆண்டவரை பார்த்து, எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் ஆண்டவர் இந்த போராட்டம் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து என்ன செய்ய மாட்டோம்? கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆண்டவர் கையை பிடிச்சி, ஆண்டவரே இந்த போராட்டம் ஏன் வந்துச்சு, எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு புரியலை, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க, நான் எங்கே தப்பு பண்ணேன், நான் எங்கே பிசாசுக்கு இடம் கொடுத்தேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு, இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், அதை எனக்கு என்ன செய்யுங்க, போதித்து எனக்கு அதை ஆலோசனை சொல்லுங்கள், இப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கவே மாட்டேங்குது, நீங்கள் ஏன் இதை என் குடும்பத்தில் அனுமதிக்கிறீங்க, நீங்கள் இதை இவ்வளோ ஜெபம் பண்ணுற கேட்க மாட்டேங்கிறீங்க, பதில் வர மாட்டேங்குது அப்படின்னு இப்படி ஆண்டவரை பார்த்து கேள்வி வைக்கிறார். இதா தெளிவாக சொல்ல. அதனால தான் வசனம் தெரியணும். வசன அறிவு இல்லாமல் கிறிஸ்தவத்தில் நீங்கள் எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா அது குருட்டுத்தனமாக தான் இருக்கும். குருட்டுத்தனமாக நடக்கிறதுக்கு நிறைய சர்ச் இருக்குது, நிறைய பாரம்பரிய சபைகள், அந்த சபைகள் இருக்குது, நிறையா கதையாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அங்கே போனால் வசனத்தை தவிர மீது எல்லாத்தையும் பேசுவாங்க. அதை கேட்டு ஒன்றும் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறதில்ல, ஒரு பிரச்சனையும் மாற போகிறதில்ல. உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் பிரச்சனை வருது, கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை வருது. ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு பைபிள் வசனம் தெரியும். பைபிள் வசனம் தெரிஞ்சால் பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு என்ன இல்லை, அது தெரியாது, கண்ணீர் விட மட்டும்தான் தெரியும். எதை நினச்சி? பிரச்சனையை நினச்சி. ஆண்டவர் நினச்சி, ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகள் நினச்சி கண்ணீர் விட்டால் பரவாயில்ல, அது இருக்காது. பிரச்சனையுடைய தீவிரத்தை நினச்சி என்ன செய்வாங்க? அழுதுகிட்டு இருப்பாங்க. தவறு. இந்த வசனத்தில் மனப்பாடம் பண்ணிக்கணும். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக பலியாக கொடுத்த பிதாவாகி தேவன் மற்ற காரியங்களை, நாம் வேண்டிக் கொள்ளக்கூடிய மற்ற காரியங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? பிதாவுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு, அகாப்பை என்கிற அன்பு, அது மாறாத அன்பு. அதனால தான் வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் தொடருவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். பிதாவுடைய அன்பை நாங்கள் ஒரு நாளும் சந்தேகப்படாமல் அதை நாங்கள் உணர தேவன் தாமே நீர் இத்தனை வார்த்தைகள் மூலம் போதித்து நடத்தியிருக்கிறீர். இதை நாங்கள் கை கொள்ள கர்த்தாவே கிருபை செய்யுங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையில் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஜீவன் சுகம் பெற ஆரோக்கியத்தினால் நிரப்புவீராக. அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.